ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இடைபட அவர் வல்லமையான தேவன். நித்தமும் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த மகா பெரிய நல்ல நாளிலே நம்மோடு கூட இடைபட அவர் வல்லமையானவர். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. வாக்குதத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு நாளும் வாக்கு பண்ணினார் என்றால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றதில் அவர் உண்மை உள்ளவர். அவர் கருத்தான ஒரு தேவன். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அதை மறவாதவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிப்பது, அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வாழ்த்தி வணங்குவது நம்முடைய கடமை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் இந்த நாளிலும் கூட நமக்கு தந்தருள அவர் மகத்துவமானவர், மாறாதவர். இந்த மகா பெரிய நல்ல நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் புடமிடப்பட்ட வார்த்தையாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென். நம்புறீங்களா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நம்ம ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஏனோ தானோ என்று வாசிப்பதோ படிப்பதோ அதை தியானிப்பதோ அல்ல, அதை ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில அது நமக்குள்ள கிரியை செய்கிற வசனமாய் மாறும். அல்லேலூயா. ஆகையினால வேத வசனம் என்பது தேவ வார்த்தையிலே நம்மை நிலைக்க செய்கிறது. வேத வசனம் என்பது தேவ வார்த்தையிலே நம்மை நிலைக்க செய்கிறது. வேத வசனம் என்பது தேவ வார்த்தையிலே நம்மை புடமிட செய்கிறது. வேத வசனம் என்பது தேவ வார்த்தையிலே நம்மை ஆளுகை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையில மேலானவர். அவர் தான் நம்ம வாழ்க்கையில மகத்துவமானவர். அவர் ஒருவர் தான் மாறாதவர். அல்லேலூயா. மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார் என்றால் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருடைய சமூகத்தை நம்ம தெரியப்படுத்தும். அப்போ ஆண்டுடைய சமூகத்துல நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற மகத்துவமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிப்பது ரொம்ப ரொம்ப மேலானது. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல ஆண்டவரை ஆராதிக்க மறந்து போனாலும் நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க இந்த நாளை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்றால் அது உண்மையான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலக காரியங்களுக்காக ஆண்டவரை மறப்பது நீதி அல்ல. உலக சூழ்நிலைகளுக்காக ஆண்டவரை மறப்பது நீதி அல்ல. இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுத்தது எதுக்காகனா அவர் ஆராதிக்குதான். அல்லேலூயா. எத்தனையோ சத்தியத்தை நம்ம கேட்டாலும் தியானிச்சாலும் அதை சுவாசிச்சாலும் அதை கடைபிடிக்காமல் நம்ம இருப்போம்னா, அதுக்குள்ள நம்ம வாழாமல் இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிறோம் தான் அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்ம மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும்னா இந்த வேத வசனத்துக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போதுதான், வேத வார்த்தையில நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான், வேத வார்த்தையில நம்மை என்றென்றைக்கு இணைக்கும் போதுதான் நம்மை ஆசீர்வதிக்கிற அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்க, அப்படிப்பட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்த, அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம போற்றி பாட இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்தலாம். அவர் நல்லவராய் இருக்கிறார், மாறாதவராய் இருக்கிறாரு. எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில தேவைகளை சந்தித்து நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம தேவைகளை அறிந்தவர் ஆண்டவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நம்ம தேவைகளை சந்திக்கிறவர் அவர் ஒருவர் தான். தேவைகளை சந்தித்து நம்ம வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகையினால அந்த தெய்வத்தை நம்ம வாழ்த்தி வணங்குவோம், அவரையே நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம வேத வசனத்துக்குள்ளாக கடந்து போகலாம். எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா என்னோடு கூட சேர்ந்து வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா வாசிக்கலாம்.
கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீரை பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி நான் இரவும் பகலும் பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வன். அல்லேலூயா. இரவும் பகலும் பாதுகாக்கிறவர். இரவும் பகலும் நம்ம வாழ்க்கையில இடைவிடாமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் தான் இது, கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். இத்தனை வருஷம் இந்த 7 மாதம் ஒரு நெருக்கம், போராட்டம், ஏதோ ஒரு இழப்பு, ஆபத்து, பிரச்சனை, போராட்டம், இதன் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம். நான் இதுல இருந்து எப்படி காப்பாற்றப்பட போறேன்? சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என் வாழ்க்கையில கடன் பிரச்சனை என் தலைக்கு மேல நிக்குது, இதுல இருந்து நான் எப்படி காப்பாற்றப்பட போறேன், விடுபட போறேன்னு எனக்கு தெரியல, வாங்கிட்டேன் ஆனாலும் இதை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல, அடைப்பதற்கான எந்த வழிவாசலும் என்கிட்ட இல்லையா, நான் நிர்கதியாய் நிக்கிறேன், என் வாழ்க்கை என்னவா முடியும்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த கடன் பிரச்சனை என்னை மரணத்துக்குள்ளாக கொண்டு போயிருமோன்னு சொல்லி சில நேரங்களில நான் யோசிக்கிறேன்னு சொல்லி சில பேர் பயப்படுறத சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். பல ஆபத்துக்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில வாக்குத்தத்தமா சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிரச்சனையை நான் உனக்கு மாற்றுவேன், அந்த போராட்டங்களை நான் உனக்கு மாற்றுவேன், நான் தான் உன்னை காப்பாற்ற முடியும். ஒன்று மாத்திரம் உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், கர்த்தரை தவிர நம்மை காப்பாற்ற அந்த உலகத்துல ஒருவருமே. நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ பயப்படாதுன்னு சொல்லலாம், நான் உன் கூட இருக்கிற நீ பயப்படாதுன்னு சொல்லலாம், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன்னு பயப்படாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தருணத்துல அந்த மனிதர்களே நம்மை விட்டு கடந்து போகிற சூழ்நிலை உண்டாகும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடிக்கு நான் உனக்கு தண்ணீரை பாய்ச்சி. ஒரு செடி நம்ம வைக்கிறோம்னா அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காய் நம்ம எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறோம். அந்த செடிக்கான பள்ளத்தை எவ்வளவு ஆழம் எடுக்கணும், எவ்வளவு பிரெத்து எடுக்கணும், எவ்வளவு ஆழம் எடுத்து நம்ம அதை வைக்கணும், அதுக்குள்ள என்ன உரம் போடணும், அதை எப்படி எல்லாம் பாதுகாக்கணும், அதை சுற்றிலும் எப்படி நம்ம பாத்தி கட்டணும், அதுக்குள்ள எவ்வளவு தண்ணி ஊற்றணும், முதல்ல எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி ஊற்றணும், என்னென்ன மருந்து போடணும், எப்படி வேலி அடைச்சு பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு செடிக்கே உலகத்தின் மனுஷனாகிய நாமே இப்படி பிரயாசப்படும் போது அவர் கரங்களால் உண்டாக்கப்பட்ட நாம், அவர் கரங்களால் உண்டாக்க வைத்தவர், அவர் நம்மை பாதுகாக்க விட்டுருவாரா? பாதுகாக்காம விட்டுருவாரா? ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண செடிக்கே நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல. சபைக்கு முன்னால ஒரு செடி, புங்க மர செடி வச்சிருந்தேன். அது சில நேரத்துல வரும் வெயில் நேரத்துல காஞ்சி போன ஒரு சூழ்நிலை, இருதயம் எல்லாம் வேதனைப்படும். ஆண்டவரே, ஜபம் பண்ணி தான் அந்த செடியை வச்சேன், ஆனாலும் அது நல்லா வந்துச்சு, திடீர்னு காஞ்சி போச்சு, என்னன்னே தெரியல, அது எப்படியாச்சும் வளர்த்து கொடுங்கப்பா, ஒரு நிழலாச்சும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் நான் என்ன பண்ண வரும்போதெல்லாம் அந்த 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 செடி மேல படுத்திருக்கிற அந்த பில்லுங்களை என்ன பண்ணுவேன், பிடிங்கி போடுவேன், இல்லைன்னா உடச்சி போட்டுருவேன், இல்லைன்னா அதை நல்லா சீர்படுத்தி வைப்பேன். அப்படி வைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் யோசிப்பேன், இந்த செடி நல்லா வளராதா, இந்த செடி நல்லா வளர்ந்து நிழல் கொடுக்காதா. பாருங்க, ஒரு செடிக்கே என்னுடைய இருதயம் இவ்வளவு பரிதபிக்கணும், அவர் உண்டாக்கின பிள்ளைங்களுக்கு அவர் எவ்வளவு பரிதபிப்பாரு பாருங்க. அந்த செடி எப்ப பசுமையை தட்டும், எப்ப பசுமையா மாறும், எப்ப இலை விடும், எப்ப துளிர் விடும், எப்ப மரமா மாறும், எப்ப அந்த மரத்தின் நிழலில நான் நிற்பேன், இப்படியெல்லாம் எனக்கு ஒரு யோசனை தோண்டிட்டே இருந்துச்சு. பாருங்க, உலகத்தின் செடிக்கு, உலகத்துக்கே இவ்வளவு பிரயாசத்தை நம்ம கொடுக்கிறோன்னா, அவர் உண்டாக்கின நமக்கு, உலகத்தில் படைத்த அவர் நமக்கு செய்யாம போயிடுவாரா? அதனால யோசிக்கணுங்க. கர்த்தருடைய கரத்துல நம்ம இருப்போம்னா நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் தடம் புரண்டு போகாது. அவர் சொல்லுகிற, எந்த ஆபத்து உனக்கு சூழ்ந்தாலும் என்னை நம்பி வா, அந்த ஆபத்திலிருந்து நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். அடிக்கடிக்கு தண்ணீரை பாய்ச்சும், அடிக்கடிக்கு நான் உனக்கு உரம் போடுவேன், அடிக்கடிக்கு உன்னை நான் விசாரிப்பேன், அடிக்கடிக்கு உன்னை நான் பாதுகாப்பேன், என் நீதியின் கரத்தினால உன்னை நான் தாங்குவேன். அவர் அழகான அந்த வார்த்தை சொல்ற பாருங்க, அடிக்கடிக்கு தண்ணீரை பாய்ச்சி ஒருவர் அதை சேதப்படுத்தாதபடி. சேதப்படுத்தக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த செடிக்கு சாதாரண என்ன பண்ணுவோம், வேலி அடைப்போம், முள்ளு போல வேலி அடைச்சு அதை பாதுகாத்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அதை பார்ப்போம், எதனா ஆயிருக்கா, எதனா மாடுகிடு எதனா மேய்ஞ்சிருக்கா, யாராவது பிடிங்கி போட்டுட்டாங்களா, அந்த வேலி களைஞ்சிருக்கா, ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்ப்போம்ல. இவர் அந்த வார்த்தை அழகா நமக்கு சொல்றாரு பாருங்க, அடிக்கடிக்கு தண்ணீரை பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில
பிரச்சனையின் நிமித்தமா பல சேதங்கள் உண்டாகலாம், பல போராட்டம் உண்டாகலாம், பல நெருக்கம், காயங்கள், வேதனை உண்டாகலாம். ஆனா அது மீட்டெடுக்க யாருமே என் வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லுகிற தருணத்துல கர்த்தரை நாம நம்புவோம்னா உண்மையை அவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். அடிக்கடிக்கு தண்ணீரை பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி, யாரும் உன்னிடத்துல நெருங்காதபடி, யாரும் உன்னை சேதப்படுத்தாதபடி நான் உன்னை இரவும் பகலும் கண்ணு தூங்காம அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறவர், இரவும் பகலும் அவர் கண்ணும் கருத்துமாய் நம்மை பாதுகாக்கிறவர். தாயினும் மேலான ஒரு அன்பு. பாருங்க, நம்ம யாரு அதிகமா பாதுகாப்பாங்க இந்த உலகத்துல? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அப்படி ஓடுறோம் விளையாடுறோம் அப்படின்னா நம்மளை யாரு அதிகமா நோட் பண்ணுவாங்கன்னா, தாயானவங்க தன் பிள்ளையை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. என் பிள்ளை ஓடுறா, எதனா விழுந்துருவா, எங்கன்னா இடிச்சுக்குமா, எங்கன்னா காயமாயிருமா. பாருங்க, இப்படி தன்னுடைய வாழ்க்கையில தன் பிள்ளைக்காக உலக மனுஷனே இப்படி பிரயாசப்படுவானா பரலோக தகப்பன் அதை காற்றிலும் மேலானவர். அவர் சொல்றாரு, இரவும் பகலும் நான் அதை பாதுகாப்பேன். அப்ப ஆண்டவரை நம்பி நம்ம நிக்கிறோம்னா ஒரு நாளை நம்ம சேதப்பட மாட்டோம். இன்னைக்கு நான் நம்பி விசுவாசித்து சொல்றேன், ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. கர்த்தரை நம்பி நிற்கிறவர்கள் ஒரு சேதமும் அணுகாதபடி பாதுகாக்கிற நாட்கள் வரப்போகுது. உண்மையா சொல்றேன், கேரளா பகுதியில பாருங்க, அந்த வயநாட்டுல எவ்வளோ பிணங்கள், கண்டெடுக்க முடியாத பிணங்கள். உண்மையா பாருங்க, இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கிறோமே, காரணம் என்ன? கர்த்தர் நம்மை குறித்து வைத்த திட்டம். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நினைக்கும் போது மனம் வேதனையா இருக்கு. அவ்வளோ ஜனங்கள் உண்மையா அந்த பிணத்தை நோண்டும் போது ஒவ்வொரு பணமும் முழுமையா கிடைக்கல, முழுமையா எடுக்க முடியல, எடுக்கிறாங்க முழுமையா வரல, எல்லாமே பாதி பாதியா. நம்ம சாதாரண ஒரு பொருள் அப்படி எடுத்தாவே அது கிழிஞ்சாவோ விட்டுட்டு வந்துட்டாவோ பிடிக்கிட்டு வந்துட்டாவோ நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் பாருங்க. அது எடுக்கிறாங்க, காலு தனியா, கையை தனியா, தலை தனியா. வேதனையா இருக்கு நினைச்சாவே. அந்த பகுதி முழுவதும் வேதனை. இன்னைக்கு மரண ஓலம். இதன் மத்தியிலும் நாம இன்னைக்கு சுகமா இருக்கிறோமே. ஆண்டவர் ஆராதிக்கிற இந்த கிருபை தந்தது யாருங்க? ஆண்டவர் ஒருவர் தான். அவரை ஆராதிக்க நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம சுயநலவாதிகள். உலகத்துக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். எவ்வளவு இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், ஆண்டவரை ஆராதிக்க மறப்பா என்றால் நீ பேர் கிறிஸ்தவன் தான். ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு நேரம் ஒண்ணு இருந்தா அதுக்கு நேரத்தை ஆண்டவருக்காக ஒதுக்கி கொடுக்கணுங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அது இல்லை. அநேக இடங்கள் அவ்வளவு சேதங்கள். இன்னைக்கு நான் சுகமா வீட்டுல இருக்கிறேன். இந்த சுகமா வீட்டுல இருப்பதற்கு காரணம் என்ன? நான் அவரை ஆராதிக்கிறதுனால தான், அவரை மகிமைப்படுத்துறதுனாலதான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுக்காக யாரும் ஊழியம் செய்யவே கூடாதுங்க. கர்த்தருக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் கொள்ள வரல, ஊழியத்தை செய்ய வந்தாரு. நம்ம ஊழியத்தை செய்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அப்படி செய்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்றார், நான் இரவும் பகலும் பாதுகாப்பேன். எனக்காக நீ பிரயாசப்படுறனா, உனக்காக நான் பிரயாசப்பட மாட்டேன்னா. சாதாரண ஒரு மனுஷனுக்கே நம்ம நன்மை செய்யறேன்னா அந்த மனுஷன் சில நேரத்தில் யோசிப்பான், எனக்கு நன்மை செஞ்சுட்டான், ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படியாச்சும் அந்த மனுஷனுக்கு நான் உதவி செஞ்சிருந்தேங்க, அந்த நன்றி கடனை நான் தீர்த்துறணுங்க. சொல்றமா இல்லைங்களா? யாரா இருந்தாலும் சரி நம்ம சொல்றோமா இல்லையா? ஏதாவது ஒரு ஆபத்து நேரத்துல உதவி செஞ்சுட்டாங்கன்னா திடீர்னு நம்ம ஒண்ணு சொல்றோம், எப்படியாவது இந்த மனுஷனுக்கு அந்த நன்றி கடனை நான் தீர்க்கணும், ஏதாவது ஒரு தருணத்துல அவருக்கு நான் உதவியை செய்யணும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கொடுத்த உதவியே நம்ம திருப்பி கொடுக்கிறோம்னு நினைக்கிறோமே, பரமபிதா அதை மறந்துடுவாரா? அவர் கொடுக்க வல்லமையானவர். அவருக்கு செய்கிற வேலையை நம்ம செஞ்சனா நமக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க மகத்துவமானவர். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசத்தோட நம்புறீங்களா? கர்த்தர் ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையில மாறாதவர். கர்த்தர் ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையில மேலானவர். கர்த்தர் ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையில திட்டங்களை வைத்திருக்கிறவர். கர்த்தர் ஒருவர் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமுமாய் செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில யாருமே இல்லைங்க. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. சொத்து சுதந்திரம் இது எல்லாமே ஒரு நாள் மாட்டின்னு பாருங்க. எவ்வளவு லக்ஸுரியான காரு, எவ்வளவு லக்ஸுரியான வீடு, எவ்வளவு லக்ஸுரியான ஓட்டு இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியுதா? கண்ணு திறந்து பார்த்தா வெறும் மண்மேடுதான். எவ்வளவு ஆடம்பரம். இதெல்லாம் காப்பாத்துச்சா நம்மள? எது காப்பாத்திட்டு இருக்கு? இன்னைய வரைக்கும் நம்மளை காப்பாத்துறது எது தெரியுமா? கர்த்தருடைய அனுகிரகம். அல்லேலூயா. கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாம இன்னைய வரைக்கும் நம்மளால வாழ முடியாதுயா. உண்மையா சொல்றேன் சிஸ்டர், கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறதுனால தான் இன்னைய வரைக்கும் நம்ம ஜீவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம், வேலையை செய்யறோம்.
ஐயா ஒரு விஷயம் நினைச்சு பாருங்களேன், சாதாரண தலைவலி ஜீவனோடு இல்ல, நடந்து போனவன் ஜீவனோடு இல்ல, தண்ணீரை குடிச்சுவன் ஜீவனோடு இல்ல. நான் ஒரு வீடியோல பாக்குறேன், அந்த 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 அம்மா எல்லாம் கணவனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சாப்பிடும்போது ஒரு தும்பல் வந்துச்சு, அவ்வளவுதான். சாப்பிடும்போது ஒரு தும்பல் வந்துச்சு, இப்படி எடுத்து வாயில் வைக்க போறாங்க. தும்பல் வர டைம்ல அந்த சாப்பாடை வச்சுட்டு ஒரு கையில தட்டை பிடிச்சிட்டு இப்படி தும்புறாங்க. தும்பி 2 நிமிஷத்துல ஜீவன் போகுது. தும்பி 2 நிமிஷத்துல ஜீவன் போகுது. அப்ப இந்த உலகத்துல நம்ம எதை நம்பினாலும் நிரந்தரம் இல்ல. கர்த்தர் இன்னைக்கு நான் சொல்ற கர்த்தருடைய வருகை இன்றைக்கு வரக்கூடுமானால் நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஆண்டவருடைய சமூகத்துல போவோன்ற நிச்சயம் நமக்குள்ள இருக்குமா? விசுவாசத்தை சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வரப்போதுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல தைரியமா போய் சேருவேன்ற நிச்சயம் உண்மை உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கா? யோசிச்சு பாருங்க. அந்த நிச்சயம் யாருக்குள்ள இருக்கோ கட்டாயமா ஆண்டவருடைய சமூகத்துல போவாங்க. அதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டிருக்கணும். நம்மளே நாம் ஆயத்தப்படுத்திட்டே இருக்கணும். நம்மளை நாம் ஊக்குவிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்மளை நாம ஆயத்தப்படுத்தலன்னா ஆண்டவருடைய வருகை 10 பேர் போனாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. காத்திருந்தவங்க மாத்திரம் தான் ஆண்டவருடைய கூட போனாங்க. அலட்சியப்படுத்தினவங்க, வெறுமையானவங்க, தூங்கினவங்க, விட்டவங்க, அன்னைக்கு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொன்னவங்க எல்லாமே கைவிடப்பட்டாங்க. பட்டாங்களா இல்லையா? 10 பேர் போனவங்க 5 பேர் தான் ஆண்டவருடைய சமூகத்துல போனாங்க. ஆண்டவர் போகும்போது என்ன சொன்னாரு? நான் உன்னை அறியேன், நீ யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த வார்த்தையை கேட்கத்தானா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுருக்கோம்? யோசிச்சு பாருங்களேன். 5 பேர் சொன்னாங்க ஆயத்தப்படு, எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சு, எல்லாமே ரெடியா இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு போகும்போது எவ்வளவு காரியத்தை நம்ம ஆயத்தப்படுத்துறோம். உலகத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஆயத்தப்படுத்துறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம ஆயத்தமா இல்லை. அப்ப எப்படி நம்ம இரவும் பகலும் ஆண்டவர் பாதுகாக்க முடியும்? ஏதாவது ஒரு துன்பம் வந்தா மாத்திரம் ஆண்டவரே கத்துறோமே. அந்த துன்பம் மாற்றுவதற்கான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுறோமா? நான் உண்மையா கர்த்தருடைய சமூகத்துல சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவர் இரவும் பகலும் பாதுகாக்கணும்னா, அடிக்கடிக்கு தண்ணீரை ஊற்றி உன்னை பாதுகாக்கணும்னா, அடிக்கடிக்கு உன்னோடு கூட அவர் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால், எல்லா இக்கட்டுகளில் இருந்து உன்னை விடுதலை ஆக்கணும்னா நாம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் வேதத்துல இல்லாத வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எடுத்து பயன்படுத்திக்காதீங்க. வேதத்துல எது இருக்கோ அது உங்க வாழ்க்கையை பயன்படுத்தணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை தனக்காக மாற்றிட்டாங்களே தவிர வேதத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இந்த உலகம் இன்றைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. யாரோ ஒருவர் சொன்ன ஒரு பழமொழி இன்றைய வரைக்கும் கடைபிடிக்கிறியே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வச்ச வார்த்தையை மறந்து போனாய். உண்மை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நான் கேட்பேன், வெள்ளிக்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை எந்த ஒரு நல்ல காரியத்தையும் வைக்காத அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த பெரியவங்களுக்கு யார் சொன்னாங்கன்னா அவங்க பெரியவங்க சொன்னாங்கன்னு. கடைசியில போய் பார்த்தா யாரோ ஒருத்தன் அவனை கிரியேட் பண்ணியிருப்பான். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்று சொல்லுவாங்க, ஒரு அம்மா நேற்று என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ஏதோ ஒன்று சொன்னாங்களா, நம்ம சொன்னாங்க, நாள் பார்த்தீங்களா? நாள் பார்த்து நேரத்தை பார்த்து தானே அந்த வீடு பிரதிஷ்டை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அக்காவுடைய வீட்டை வந்து நாங்கள் சண்டே வச்சிருக்கிறோம். எதுக்கு சண்டே வச்சாங்க அப்படின்னா, எனக்கு சண்டே ஒரு காரியங்கள் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது அந்த நாள்லேருந்து நாங்கள் ஆண்டு ஐயாவோட கூட இருக்கும்போதே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம், சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அது ஆண்டவருக்குரிய ஒரு நாள். அந்த நாளில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் வீடோ எதுவோ வைக்கக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. நான் எவ்வளவோ என் அக்கா வீடு சொல்லி அவங்க அதை கேட்கல, சரி அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் விட்டாச்சு. எதுக்காக அதை வச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, லீவில் இருப்பாங்க, அதனால வருவாங்க, மீது டைம்லாம் ஒர்க்குக்கு போயிடுவாங்க, சில பேர் வர தடைப்பட்டுடும் அப்படின்றதுக்காக தான் அதை வச்சாங்க. இப்படி நாங்கள் வைக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, நேரம் பார்த்தீங்களா, நாள் பார்த்தீங்களா, இவரு குறி சொல்றவங்க கிட்ட போய் குறி கேட்டீங்களா, நாள் பார்த்து தானே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணீங்க. உடனே எனக்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அவனுக்கு சொன்ன அடுத்த நிமிஷமே என் இருதயத்தில் பட்ட ஒரு விஷயம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ற, நாள் பார்க்கிறவனும் குறி சொல்லுகிறவனும் குறி கேட்கிறவனும் விபச்சாரத்தின் பிள்ளைகளும் எதை சொல்லுது. அவங்களாம் யாரா? வாயால சொன்ன, பச்சையா சொன்ன, எவ்வளவு கொடுமையான ஒரு வார்த்தை இல்லை? அப்போ நம்ம ஆண்டவர் உண்டாக்கின, உண்மையை சொல்றேன், இதெல்லாம் நீ செய்வேன்றதுனாலதான்
ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு சொன்னாரு, உன்னை படைத்தது எனக்கு வியாகுலமா இருக்கு. எப்படியோ நீ என் வார்த்தைய கட்டளையை மறக்க போற, கீழ்ப்படியாமல் வாழ போற. அதனால உன்னை படிச்சுதாம்பா எனக்கு வேதனையா இருக்கு. ஆனா நான் படைச்ச 7 நாளும் 6 நாளும் நல்ல நாள் சொன்னாரா இல்லையா? படைச்சது எல்லாமே ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நல்லது நல்லது நல்லது. உன்னை படைக்கும் போதுதான் எனக்கு வேதனையே. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை அந்த சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் நான் அதை பார்த்தேன்னா நான் விபச்சாரத்தின் பிள்ளை ஆயிடுவேன். நான் விபச்சாரத்தின் பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட சந்ததி. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறதும் இல்லை. நான் யாக்கோப்பா இருந்தா நான் மந்திரத்தை தேடி போக மாட்டேன். நான் இஸ்ரவேலின் சந்ததியா இருந்தா நான் குறி கேட்க போக மாட்டேன். அப்ப நாங்க யாரு அப்படின்றத நாம தான் முடிவு எடுக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம்னா இரவும் பகலும் அவர் பாதுகாக்க வல்லமையானவர். அல்லேலூயா. அதை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்றால் எப்படி? அவருடைய சிறகுகளாலே. அவர் சிறகுகளாலே. ஒரு கோழி தன் குஞ்சுகளை பார்த்திருக்கீங்களா? கோழி முட்டையிட்டு அந்த குஞ்சுகளை தான் இறைக்காக கூட்டிட்டு போகும்போது அந்த கோழி அப்படியே பக்கத்துல மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த கோழி ஏதோ இறைய தேடிக்கிட்டே இருக்கு, குட்டிகளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அதோட கண்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டிங்க மேல அலப்பாஞ்சிட்டே இருக்கும். நான் ஒரு தருணத்துல பார்த்தேன், அந்த கோழி அந்த இறைய தேடும் போது அந்த கண்கள் அந்த கோழி குஞ்சுகள் மேல நோக்கமா இருந்துட்டே இருக்கும். அந்த கோழி குஞ்சுங்களுக்கு தெரிதோ இல்லையோ பருந்து வருது, அந்த கோழி பறவை தாய் பறவைக்கு தெரிஞ்சிடும், கோழிக்கு தெரிஞ்சிடும். அந்த பருந்து வர நோக்கத்தை அந்த தாய் பறவை தெரிஞ்ச உடனே ஒரே சவுண்ட் ஒண்ணு விடும் பாருங்க. விட்ட உடனே அந்த கோழி குஞ்சுங்க கடகடன்னு ஓடியாந்து கண்ணு வைக்கிற நேரத்துல காணாம போயிடும். பார்த்தா அந்த கோழி மட்டும் அமர்ந்திருக்கும், கோழி குஞ்சுங்க காணாம போயிடும். பார்த்தா ஒவ்வொன்றும் அந்த ரெக்கைக்கு ஒன்று இந்த பக்கம் ஒரு தலையை நீட்டி காட்டிட்டு இருக்கும், ஒன்னொன்னு இந்த பக்கம் தலையை நீட்டி காட்டிட்டு இருக்கும், ஒன்னொன்னு வால் பக்கம் தலையை நீட்டி காட்டிட்டு இருக்கும். காரணம் என்ன? நான் எங்க போனா எனக்கு அடைக்கலம், நான் எங்க போனா எனக்கு பாதுகாப்பு, எங்க போனா எனக்கு விடுதலை. பிசாசானவன் கழுகுகளை போல அவன் வரான், ஆந்தையை போல வரான், பருந்தை போல வரான். எனக்கு விரோதமான சேதங்களை கொண்டு வந்தாலும் நான் எது என்னுடைய அடைக்கலம் என்று நான் நம்பி போறேனோ அந்த அடைக்கலத்துக்குள்ள நான் போனாதான் எனக்கு பாதுகாப்பு. அவரே அடைக்கலன்னு சொல்லுவது அது பாதுகாப்பு அல்ல, அந்த அடைக்கலத்துக்குள்ள நம்ம போகணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுகிற ஒரு மகத்துவமானவர். அவர் சிறகுகளாலே நம்மை மூடுகிறவர். ஆண்டவரை போல ஒரு பாதுகாப்பு கொடுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. பாதுகாப்பு என்றால் சிறந்தது ஆண்டவரிடத்துல மாத்திரம்தான். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அதே சிஸ்டர் சொன்னாங்க நேற்று, சில பேர் கொலுசை போட்டு தரைய தம்மு தும்முன்னு மிதிக்கிறாங்க. பூமாதேவி தாங்குமா? பூமாதேவி கண்ணுல பார்த்திருக்கிறோமா? நம்ம மனுஷனாய் உருவாக்கி கொண்ட ஒரு வார்த்தை. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஆண்டவர் உருவாக்குனது ஒவ்வொன்றும். ஆண்டவர் எதுக்கு இந்த பூமியை கொடுத்து வச்சிருக்கிறார்? நம்ம வாழ்ந்து அதுல சுகமா இருந்து ஆண்டு அனுபவிக்கத்தான் எல்லாவற்றையும் கொடுத்து வச்சிருக்க. அதுவும் நீதியானது மாத்திரம்தான். புரியுதுங்களா? பாருங்க, நம்ம எதை எடுக்கணுமோ அதை எடுக்கல, எதை எடுக்க கூடாதோ அதை எடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறகுகளாலே நம்மை மூடுகிற ஒரு தேவன். அவர் மட்டும்தாங்க இந்த உலகத்தில் அடைக்கணும். அவர் மட்டும்தான் புகழ்ச்சிக்குரியவர், அவர் மட்டும்தான் மேன்மைக்குரியவர், அவர் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரம் உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன். நீங்க ஆண்டவரை நம்பி இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன் சிஸ்டர், ஏதோ எங்கேயோ இருக்கிற உங்க வீட்டை விட்டு இவ்வளவு தொலைவு உங்க வாஞ்ச உங்க தாகம் ஆண்டவரை தேடி வரணும்ன்ற ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா இருக்குதுன்னா இந்த இருதயத்தை கர்த்தர் அறிவார். உண்மையா சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இந்த பிரயாசத்தை வீணாய் ஒரு நாள் விட்டவே மாட்டார். ஒரு நாள் உன் சந்ததிகள் காணப்போகிற ஆசீர்வாதம் உண்மையா சொல்றேன்.
உங்களை பார்க்கும் போதெல்லாம் சில நேரத்துல எனக்கே சில நேரத்துல நானே வெட்கப்படுவேன். தொலைவு இருந்து காரா இருந்தாலும் அதுக்கு பெட்ரோல் எவ்வளவு செலவு பண்ணணும்ல. கார் எடுத்த பிறகுதான் எனக்கே தெரியுது. எல்லாம் புசுக்கு போறாங்க, புசுக்கு வர்றாங்க, எப்படிதான் பெட்ரோல் ஊத்துறாங்க. நீங்க கார் எடுக்கும் போதுதான் தெரியுது. ஐயா, கார் ஓட்டும் போது ரோட்டை பாக்குறோம் இல்லையோ, பெட்ரோல் கேனதாயா அடிக்கடி அந்த பாயிண்ட பாக்கதாயா அதிகமா இருக்கு. காரை பாக்குறோம் ஓட்டுறது, கார் ரோட்டை பாக்குறோம் இல்லையோ, அந்த பெட்ரோல் பாயிண்ட் கம்மியாயிடுதான்னு பார்த்து வண்டி ஓட்டுறதா இருக்கு. அப்பதான் என் சிந்தையில தோணுச்சு, இங்க போறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த சந்ததி அவ்வளோ என் ஆண்டவுடைய வார்த்தை கேட்கும். என் ஆண்டவுடைய வார்த்தை உண்மையா நீங்க நினைச்சிருந்தா ஃபேன் காத்துல உட்காரலாங்க சிஸ்டர். நீங்க நினைச்சிருந்தா ஏசியில போய் உட்காரலாமே. ஏன் இந்த எல்லாமே பார்க்கும்போது அலங்கோலமா இருக்கிற, ஒன்றுமே இல்லாத இருக்கிற, வெறுமையா இருக்கிற, ஈரமா இருக்கிற, மழை பெஞ்சு சொதசொதான்னு இருக்கிற இந்த இடத்துல நீங்க ஏன் வரணும்? நீங்க ஏன் வரணும்? ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த ஒரு கிருபை. நீங்க ஆண்டவர் நீங்க நினைக்கிறீங்க, நான் உங்களை பத்தி நினைக்கும் போது சில நேரத்துல அப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சில நெருக்கம், சில மனுஷங்க போராட்டத்தை நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு நான் பார்க்குறேன் உங்களுக்காக நான் ஏதோ ஜெபிக்கும் போது என் ஆண்டவர் சொன்னா, பிரகாசமான ஒளியில பிரகாசமான ஒளியில நான் நடத்துறேன். வாஞ்ச வீணா போகாது. நீங்க எல்லாத்துலயும் சமூகத்துக்கு நான் யாரோ தான் ஐயா என்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஆனா அவ்வளவு தொலைவு இருந்து இங்க வந்து ஃபேன் காத்து இல்ல, ஒண்ணும் இல்ல. நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோல இந்த ஸ்கிரீனை பார்த்தா மிகப்பெரிய சர்ச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் எங்க அண்ணன் வந்தாரு இல்லைங்களா, அவர் பார்க்கும்போது அல்லே ஏதோ பெரிய சர்ச்சு மாதிரி இருக்குதாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உடனே அவர் என்ன பண்ணாரு, வெளியே போய் எனக்கு தெரியாது போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டாராம், ப்ரேயர் ஃபார் சர்ச், அதை கட்டுமான பணிக்காக ப்ரேயர் பண்ணுங்க சொல்லி ஸ்டேட்டஸ்ல எல்லாருக்காக போட்டுருக்கிறாரு. நீங்க நினைச்சிருந்தா ஏசிலையும் ஃபேன் காத்திலையும் சேர்லயும் உட்காந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவ்வளவு தொடர்ந்து நீங்க தாகத்தோட வாஞ்சியோடு வரீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும்ன்றதுக்காக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும்ன்றதுக்காக தான் இந்த பிரயாசம், இந்த தாகம், இந்த வாஞ்ச உங்களை வெறுமையா நிக்க வைக்கவே வைக்காதீங்க. நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து சொல்றேன், அவர் இரவும் பகலும் உங்களை பாதுகாப்பார். இரவு பகல உங்களை மீட்டெடுக்கிற ஒரு தெய்வம். எதை குறித்து நீங்க கலங்குறீங்களோ அந்த காரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை மகிமையாய் மாற்றுகிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் அநேகருக்கு இல்லைன்னு தான் சொல்றேன். கர்த்தர் ஒருவர் அழைச்சார்னா அவங்களை நிச்சயமாய் பாதுகாக்க வல்லமை. அப்போ அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளாலே எந்த ஆபத்து போராட்டம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை மூடி மறைத்து அவர் பாதுகாக்க வல்லமையானவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அடைக்கலத்தை நம்பி நம்ம வர திரும்பி உள்ளவர்களா அந்த உணர்ந்து வருகிற தேவ பிள்ளையா நம்ம மாறும். சொல்றாரு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம். அவர் செட்டையின் மறைவுல நம்ம அடைக்கலமா இருக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க மகத்துவமானவர். அதுல 7வது வசனத்தை வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அணுகவே அணுகாது. அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் செய்வினை வச்சாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாய் புறம் பேசினாலும், நீ வாழவே கூடாதுன்னு சொல்லி உன்னை அழிக்க நினைச்சாலும் அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சிறகுல உன்னை மூடி மறைத்து. அழகான ஒரு வார்த்தை. யார் உன் பக்கத்துல இறங்கினாலும், உன் வலது புறத்தில் 10,000 பேரும், உன் இடது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் ஒரு நாளும் உன்னை அணுகாதியா. நீ கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன் விசுவாசமா. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்றாலும் ஒரு நாள் உங்களை மேற்கொள்வது இல்லை, ஒரு நாள் உங்களை மேற்கொள்வது இல்லை, ஒரு நாள் உங்களை வெறுமையாய் விடுவது இல்லை. என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போவது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் வேண்டுமானாலும் உங்களுக்கு விரோதமா பேசட்டும், ஆனால் என் ஆண்டவர் உங்களுக்கு சாட்சியாய் நிற்கிறார். என் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாவலனாய் நிற்கிறார். என் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாய் நிற்கிறார். அல்லேலூயா. பாருங்க எத்தனை பேர் அழகான இந்த வார்த்தை. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது அணுகாமல் இருக்கிறத நீ எப்படி பார்ப்பேன்? அது கீழே உள்ள வசனம், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்குக்கு வரும் துன்மார்க்கன் இடறுகிறதே உன் கண்கள் காணும். உனக்கு விரோதமாய் செய்தாங்க,
உனக்கு விரோதமாய் பேசினாங்க, உனக்கு விரோதமாய் பழி சொன்னாங்க, உனக்கு விரோதமாய் எழுப்பினாங்க, உன்னை எப்பவுமே குற்றப்படுத்தி பேசிட்டு இருந்த அந்த ஜனங்கள் விழுந்து போகிறத சத்துரு இடறி விழுகிறத நீ பார்ப்ப. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றையா, கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ள வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுகிறார். நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இங்கதாங்க பாதுகாப்பு, இங்கதான் என்னுடைய வாழ்க்கை சீர்படும், இங்கதான் நான் நல்லா இருப்பேன், இங்கதான் பாதுகாப்பா இருப்பேன், இங்கதான் சுகமா இருப்பேன். நம்ம அநேகர் நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்துல எது பாதுகாப்போ இல்லையோ கர்த்தருடைய அடைக்கலம் மட்டும்தான். அவருடைய வசனம் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு, அவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த வார்த்தையில நிலைத்திருக்கிற நாமும் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப்படுவோம். அல்லேலூயா. அதிலே 3வது வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. பாருங்க, வேடன் ஒரு குருவிய பிடிக்கும் போது, ஒரு குருவியை வந்து ஒரு வேடம் பிடிக்கிற வரான்னு வச்சுங்களேன், அந்த வேடம் பிடிக்க வரும்போது அந்த குருவி வந்து தன்னுடைய வலையை போட்டிருக்கிற அறியாமல் இருந்தா சீக்கிரமா சிக்கிடும். பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும், பொல்லாத பிசாசானவன் உனக்கு விரோதமாய் விரித்து வைத்திருக்கிற வலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்கும்படியாய், உன்னை காப்பாற்றும்படியாய், உன்னை பாதுகாக்கும்படியாய் அவர் தமது கரத்தினாலே சிறகுகளாலே உன்னை மூட அவர் வல்லமையானவர். அல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை, தமது சிறகுகளாலே நம்மை மூடுகிற ஒரு தேவன். அவருடைய அடைக்கலத்தை நம்புவாங்க. இன்னைக்கு எத்தனை இடத்துல போனாலும் நமக்கு பாதுகாப்பு இருக்குமான்றது நிச்சயமே இல்லை. அல்லேலூயா. சில நேரங்களை பார்த்து நான் இந்த வீடியோங்களை பார்க்கும்போது ஒரு காரியம் எனக்கு தோன்றது, நான் உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பனுக்காக உயிரே கொடுத்த நாட்கள் மனிதர்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு அதே நண்பர்கள் தன்னுடைய நண்பனுடைய ஜீவனை எடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. 10 ரூபாய் கையில கொடுத்தனா சாகடிச்சுட்டு வந்துடுறான். அப்ப மனிதனுடைய இருதயத்தை பிசாசு எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. ஆசைகளை காட்டி, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கான். அதுதான் ரொம்ப இன்னைக்கு நம்ம நினைச்சிருக்கல, பணம் தாங்க முக்கியம். அதான் ஒரு அம்மா சொல்றாங்க, குற்றம் செஞ்சுட்டாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே நம்ம சொல்றாங்க, ஏமா இதெல்லாம் செஞ்சேன், நான் வாழணும், எனக்கு பணம் தேவை, பணத்துக்காக இதெல்லாம் செஞ்சிருவியா? ஆமா, எனக்கு பணம் முக்கியம். இப்ப அதே பணம் அவங்க சிறைச்சாலைக்கு போவதற்கு உதவியாய் மாறிடுச்சு. அதே பணம் சிறைச்சாலைக்கு போவதற்கு அது உதவி செஞ்சிச்சு. பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அப்போ நம்ம எதை அடைக்கலமாய் நம்புறோமோ இந்த உலகத்துல அதெல்லாம் மாயை. ஆண்டவரை தவிர நம்ம எது அடைக்கலம் நம்பினாலும் அது எல்லாமே ஒரு நாள் நம்ம கையை விட்டு போயிடும். ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலமாய் இருக்கிறவர். சொல்றாரு பாருங்க, அவருடைய வேடனுடைய கண்ணுக்கும் பாழாகும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். நீங்க பாத்தீங்கன்னா கொள்ளை இந்த கொரோனா டைம்ல எத்தனையோ மக்கள் இறந்து போனாங்க. உண்மையா சொல்றேன், கர்த்தர் சமூகத்துல சாட்சியா சொல்றேன், யாரெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்களோ, யாரெல்லாம் மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களாம் இறந்துட்டாங்க, யாரெல்லாம் வீட்டுல இருந்தாங்களோ அவங்களாம் பிடிச்சுக்கிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லுவேன், யாரெல்லாம் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டாங்களோ அவங்களாம் காப்பாற்றப்பட்டாங்க. என் கண்களால் நான் பார்த்தேன், என் கண்களால் நான் பார்த்தேன். அது என் மனைவி ஒரு சாட்சி, என் மனைவி சாட்சி. என் கண்களுக்கு முன்பாக என் காதல் ஆண்டுடைய வார்த்தைகளை நான் கேட்டது. சாக போகிற மறிக்க போகிற 10 நிமிஷத்துல ஒரு ஜீவனை காப்பாற்ற முடியுமா? டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கடைசி தருணத்துல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு போனா அவர் என்ன சொல்லுவோம், ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடாது, ½ ஹவருக்கு முன்னாடி கொண்டு போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடாது. இப்படிதான் சொல்லி தட்டி கழிப்பாங்களே தவிர 10 நிமிஷத்துல ஒரு ஜீவனை மறுபடியும் திருப்பி கொடுக்க முடியும். அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். மனுஷன் சொல்லுவோம், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடக்கூடாதா, எங்களால முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி வெறுமையாய் திருப்பி அவரை தேடி போனவங்களை நீ போப்ப என்னால முடியாதுன்னு சொல்லுகிற தேவன் தேவன் அல்ல. அவர் வித்தியாசமானவர், அழகுள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ற பாழாகும் கொள்ளை நோய் எதுவாக இருந்தாலும் நாம தப்பு ஏன் நம்பி என்ன நம்பி அடைக்கலத்துக்குள்ள ஏன் சிறகுகளை மறைச்சு நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன். கர்த்தரை அதை காப்பாற்றி அடிக்கடிக்கு தண்ணீர் ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் உங்களை இரவும் பகலும் இன்றைய வரைக்கும் சிஸ்டர் நைட் படுக்கிறோம், காலையில் எழுந்துக்கிறது நிச்சயமா எழுந்துக்கிறோமே.
காரணம் என்ன? நம்மை சுற்றிலும் தேவ வல்லமை நம்மை பாதுகாக்கிறது. நம்மை சுற்றிலும் தேவ கரம் பாதுகாக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இரவுல நான் தூங்குறேன், யாருமே என் கூட இல்லை. நம்ம படுத்து உறங்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்ம தலைக்கு முன்பாக, அவருடைய சமூகம் நம்மை சுற்றி வந்துட்டு இருக்கு. இரவும் பகலை நம்மை பாதுகாக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கூடுண்டு குருவிகளுக்கு, குழி உண்டு நரிகளுக்கு, அவருக்கு எதுவுமே தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உண்மையா சொல்றேன், ஆண்டவரை நம்பி நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா ஒரு நாளும் தோத்து போகவே மாட்டோம். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள எந்த ஆபத்தா இருந்தாலும் அவரை நம்பி வந்து பிரச்சனையா மாற்ற முடியலையா ஆண்டவருடைய சமூகத்துல போகும். உண்மையா போன வாரம் ஐயா அன்பு சகோதரன் சொன்ன ஒரு காரியம், நம்ம சந்தோஷத்துல ஜெபிக்கிறது ஜெபம் அல்ல, துக்கத்துல ஆண்டவரை தேடுற பத்தியா. நிறைய பேர் துக்க சந்தோஷத்துல ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க, கஷ்டம் வரும்போது ஸ்தோத்திரன்றது வாயிலே வராது. ஐயோ அம்மா, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, இந்த கடவுளுக்கு மனசு இல்லையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு நமக்குள்ள வேணும். ஸ்தோத்திரிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். துன்பம் வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த துன்பம் வரும்போது இப்ப நான் சொன்னேன்ல, தலைவலி வந்துச்சு, அந்த தலைவலியில வந்து அந்த தலைவலின்னு சொன்ன அந்த அம்மா ஜீவனோட இல்லை. ஆனா சில நேரத்துல நமக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்துல அந்த தலைவலி சரியாயிடும். காரணம் என்னன்னா, நம்ம நம்பி நிற்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு நான் மாத்திரை சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி. மனுஷ போராட்டமா, பிரச்சனையா, பலவீனமா, சோதனையா, கவலையா, கண்ணீரா, கடன் பிரச்சனையா, ஆண்டவரை தேடிப்போங்க. அப்பா, நீங்க நன்மை செய்கிறவர் மாத்திரம் அல்ல, எல்லா நன்மைகளை தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் நீங்க ஒருவர் தான். உண்மை நம்பி நான் வந்திருக்கேன். அல்லேலூயா. பாருங்க, யோபுக்கு வந்த துன்பம், அவன் சந்தோஷமா இருக்கும் போதும் துக்கமா இருக்கும் போதும் ரெண்டு டைம்லயும் ஒரே விதமா தான் இருந்தார். சந்தோஷமா தன் மனைவி பிள்ளைகளோட உறவுகளோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் மையப்படுத்திட்டே இருப்பாரு. சில சஞ்சலம் ஒரு வாழ்க்கையில வந்த போது கூட மற்றவர்களுக்கு அவர் சொல்ற வார்த்தை, கர்த்தரிடத்துல நன்மை பெற்ற நான் தீமை பெற வேணாவா, எது நடந்தாலும் அவருக்கு தான் ஸ்தோத்திரம். இந்த உணர்வு, இந்த தாகம், இந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். நம்புறீங்களா? இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம தோத்து போகவே மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்துல வைராக்கியமா சொல்ற, விசுவாசமா சொல்றேன், தோத்து போகவே மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், அது நம்ம கையில இருக்கனா அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாயாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இவர் அழகா சொல்றவர், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சி. என்ன சொல்றாரு? மகா வறட்சி. ஒண்ணுமே இல்லைங்க என் வாழ்க்கையில, எதுவுமே இல்லை, ஒரு சோசம் இல்ல, ஒரு சந்தோஷமும் இல்ல, பணம் இல்ல, வாழ வழி இல்லை. ஆனா அந்த நேரத்துல நான் கர்த்தரை நம்பினேன். அவர் அழகான ஒரு வார்த்தை பாருங்க, நித்தமும் உன்னை நடத்தி, எப்பவுமே உன்னை நடத்தி, மகா வறட்சி. சந்தோஷத்துல மாத்திரம் இல்லைங்க, துன்பத்திலும் அவர் உன்னை நடத்துவார். அழகான வேத வார்த்தை. நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை, அந்த சோர்ந்து போற நேரத்துல, ஒண்ணுமே இல்லை நேரத்துல நம்ம ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழகான ஒரு, எனக்கு இதை படிக்கும் போது ரொம்ப மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். நன்மையில மாத்திரமல்ல, என்னை சூழ்ந்திருக்கிற தீமையிலும் அவர் என்னை கைவிடாமல் இருக்கிற ஒரு தேவன் தான் என் அப்பன் இயேசு. ஒரு மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி, என் எலும்புகள் சோர்ந்து போகாமல் அதை நினமுள்ளதாய் மாற்றுகிறார், பலனாய் மாற்றுகிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம தேட மறக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்க மறக்கலாமா? இரவும் பகலும் யாராச்சும் சொல்ல முடியுமா, நீ தூங்கிட்ட, நான் தூங்காம உன் தலைமாட்டிலே உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஒரு நாள் சொல்லலாம்.
2 நாள் சொல்லலாம். 3ஆவது நாள் என்னால முடியலப்பா, நான் கொஞ்சம் தூங்கிட்டு வா, நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டுமா. ஆனா இவர் சொல்றாரு இரவு பகலும் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதித்து, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் அதிக நன்மைகளை கர்த்தர் செய்ய அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா. அதிலே 12 வாசிங்க. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். கர்த்தரை நம்பி அவருடைய அடைக்கலத்துக்குள்ள, அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய விசுவாசத்தின் வார்த்தைக்குள்ள வருகிறவங்க எப்படி இருப்பாங்களா? அவர் சந்ததி தோன்றின பூர்வ முதல் பாழான ஸ்தலங்களை என்ன பண்ணுவாங்களா? கட்டுவார்கள். இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல சொல்றேன், கர்த்தருக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா உங்க ஸ்தலங்கள் கட்டப்படும். கர்த்தருக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை அதிசயமாய் மாறும். கர்த்தருக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு கிருபை யாருக்கு கிடைக்குதுன்னா, ஆண்டவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு. அவர்தான் என்னுடைய பாதுகாப்புன்னு நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு. நான் சொல்றேன், ஆண்டவரை நம்பி நின்னோம்னா நம்ம ஸ்தலங்கள் நிச்சயமாய், நீங்க வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம ஸ்தலங்கள் கட்டப்படும், நம்ம வீடு கட்டப்படும், நம்ம விசுவாச வாழ்க்கை கட்டப்படும். கர்த்தரை நம்பி நிற்கிற தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். விசுவாச வாழ்க்கைக்குள்ள நம்மளை நாம் இணைச்சு கொள்ளணும். அப்ப நான் முதல்ல அந்த வார்த்தை நான் அழகா படிக்கும் சொல்றேன், கர்த்தர் அதை காப்பாற்றி, ஒரு காப்பாற்றுதல், ஒரு பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு, ஒரு அடைக்கலம் எங்க இருக்குன்றதை நம்ம முழுமையா கண்டுபிடிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நமக்கு உலக அறிவு பத்தாதுங்க, அதை காட்டிலும் வேத அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ ஞான வேதம் சொல்லுது, கர்த்தரை அறிகிறதே அறிவு. அவரை போல அறிவு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. கர்த்தரை அறிகிறதே அறிவு. அந்த அவர் அறிந்து கொண்டாதான் நம்ம அறிவாளி என்றதை ப்ரூவ் பண்ண முடியும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், விஞ்ஞானி, அறிவாளி. நான் பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் எவ்வளவு பேசினாலும் இந்த வேதத்தின் ஞானத்தை நீ கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மள இந்த உலகம் எது வேணாலும் சொல்லணும், ஆனா பரலோகம் நிராகரிச்சுனா நீ முட்டாள் அப்படின்னு நிராகரிச்சு. வேத ஞானத்தை நம்ம முழுமையா அறிந்து வைத்திருக்கணும். வேத வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்ப எப்படிங்க நான் வேத ஞானத்தை அறிந்து கொள்ளும்? சிம்பிள், சின்ன ஒரு விஷயத்த, சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். யாராவது உங்களை பயங்கரமா கோவப்படுத்துறாங்க, அந்த இடத்துல நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா வேத அறிவு கூட இல்லைன்னா. அதே இடத்துல அவன் எவ்வளவு பேசினாலும் நான் தாழ்மையாய், பொறுமையா, அன்பா நான் பேசுறேன் அப்படின்னா வேத ஞானம் எனக்குள்ள செயல்படுது. இது நான் ஒரு உதாரணம். எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறேன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறேன், எதுக்கு எடுத்தாலும் விதண்டா வாதத்தை பேசுகிற என்னையும் இந்த வேதம் மாற்றும் அப்படின்னா உங்களை மாற்றாதா? உங்களை மாற்றாதா? சில மனிதர்லாம் என் கூட பேசும்போதெல்லாம் எக்கு தப்ப நான் பேசி அந்த கதை முடிச்சுட்டு வந்துடுவேன். நீ பேசினா பேச ஏதாவது ஒரு காயத்தை உண்டாக்கிட்டு வந்துடுவேன். அது காலம் முழுக்க ஆறாது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம புடமிடுதுன்னா அடுத்த வார்த்தை நம்ம கட்டது வேற எதுவுமே கோபமா அவங்களை கடினப்படுத்துற வார்த்தையும் வேதனைக்குண்டான காரியமும் வரவே மாட்டேங்குது. காரணம் என்னன்னா வேத அறிவு நமக்குள்ள செயல்படுதுன்னா, இது எனக்குள்ள எப்படி எப்போ செயல்படுது என்பதை அந்த காரியத்துலதான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? அதே போல சில நேரத்துல நான் அவசரப்படுவேன். எது இடத்துல அவசரப்படுவேன்? சாதாரணமா இந்த கார் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்பாக நிறைய உண்மை நல்லா அப்பெல்லாம் இதே பழைய ஆளா இருந்தனா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் முடிவு எடுத்துடும். இந்த கார் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஜபம் தெரியும், எவ்வளவு கண்ணி. உண்மையா சொல்றேன், இது எடுக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர்களை கேட்ட ஒரு காரியம், உங்களுக்கு பிடிக்கலன்னா வான ஆண்டவர், இப்படிதான் ஆண்டவர் கிடைச்சோம். ஆனா ஆசை இருக்கு, ஆனா என் இருதயம் என் வாய் சொல்லுது ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு பிரியம் இல்லாம வானாப்பா, ஆண்டவரே உங்களுக்கு பிரியம் இல்லாம இந்த கார் வீட்டு வாசல்ல வரக்கூடாது. ஒரு தருணத்துல அந்த அந்த மேனேஜர் எல்லாம் பேசிட்டாங்க. பேசிட்டு போது மேனேஜர் கால் பண்ணி அப்ரூவ் ஆகும் போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட அது 2 நாள் அந்த அப்ரூவ் கிடைக்கல. போன் பண்ணல, உடனே இருதயம் சொல்லுது ஆண்டவரே போன் பண்ணாட்டாலும் பரவாயில்லப்பா, போன் பண்ணலன்னா என் இருதயம் உங்களுக்குள்ள உங்களுடைய வார்த்தையை நம்புது, நான் விசுவாசிக்கிறேன். அப்பா போன் பண்ணா நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். போன் பண்ணலையா
கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய தீர்மானம் இதுல இல்லைன்னு நான் முடிவு எடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அரை நாள் போச்சு, ஒரு நாள் முடிய போகுது, மறுநாள் முடிஞ்சிச்சு. அப்ப நான் தெரிஞ்சு ஓகே ஆண்டோடைய தீர்மானம் இல்லைன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். திடீர்னு அதே ஆள் கால் பண்றாரு, உங்களுக்கு நாளைக்கு சாங்ஷன் ஆயிடும், நாளைக்கு வந்து கார் எடுத்துக்கோ. அப்ப ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய தீர்மானம் இதுதான் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். அப்ப கூட என் இருதயம் கடினப்படலை, வேதனைப்படலை, வியாகுலப்படலை. ஆண்டவருடைய அப்ப கூட சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய நினைவுகள் அல்ல, எல்லாமே உமக்குரியதா இருக்கணும் ஆண்டவர், எல்லாமே உம்முடையதா இருக்கணும். அப்பதான் எனக்குள்ள நான் யோசிச்சேன், சாதாரண அப்போ ஒரு டிஸ்கவர் பைக் வச்சிருந்தேன். அந்த பைக் எடுக்கும்போது எடுத்த கவுத்த நைட்டோட நைட்டாவே போய் எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லைங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கணும்னு சொன்னவரு எனக்கு இன்னைக்கே வேணும்னு சொல்லி வாசலே உட்காந்து காத்திருந்து பைக் எடுத்துட்டு வந்தேன். அப்படியெல்லாம் இருந்த என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஏன் இவ்வளவு பொறுமை, இவ்வளவு உணர்வு, இவ்வளவு தாழ்மை, ஆண்டவருக்குள்ள எல்லாமே ஒப்பு கொடுத்து அவரை நடத்தினா போதுன்ற ஒரு விசுவாசம் எப்ப வந்ததுன்னா இந்த வேதத்தை நான் படிக்கும் போதுதான். ஆண்டவருக்குள்ள ஓடணும்ன்ற பயம் எப்போ வந்ததுன்னா இந்த வேதத்தை படிக்கும் போதுதான். ஆண்டவரோடு என்னை இணைச்சு கொள்ளணும்ன்ற ஆசை பயம் எப்போ வந்ததுன்னா இந்த வேதத்தை படிக்கும் போதுதான். வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம். இந்த இருளான கண்ணை திறந்தது எதுனா இந்த வேதம் தான். அடைக்கப்பட்ட என்னுடைய கண்ணை விழிய திறந்தது எதுனா இந்த வேதம் தான். ஆமாய்யா, இருள இருந்த என் வாழ்க்கை, எதை எடுத்தாலும் செஞ்சிடலாம்னு சொல்லுகிற கண்மூடித்தனமான வாழ்க்கை, தப்போ ரைட்டோ செஞ்சிடலாம்னு சொல்லுகிற முட்டாள்தனமான வாழ்க்கை எல்லாமே ஆண்டவர் தொடர்ச்சி எடுத்து வேதத்தின் வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். ஆலயத்தை கட்டும் போது கூட ஒவ்வொரு ஜபமும் ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே இது என்னுடையதல்ல, நாங்க கட்டலப்பா, நீங்க உமக்கு பிரியமா இருந்தா நிக்கட்டும், உமக்கு பிரியமா இருந்தா எழும்பட்டும், உமக்கு பிரியமா இருந்தா இந்த இடத்துல சபையை நிறுத்தணும்ப்பா, உமக்கு பிரியமான ஒண்ணு கூட என் சித்தம் இந்த உலகத்துல நடக்கக்கூடாது. இப்படிதான் இப்ப ஜெபிக்கிறேன். என் சித்தம் ஒண்ணு கூட நடக்கக்கூடாது ஆண்டவர், எல்லாம் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் இன்றைய வரைக்கும் அற்புதமா நடத்துற. ஐயா கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அழகா நடத்துவார். எல்லா முடிச்சுகளையும் அழகா அவிழ்த்து நம்ம நடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, கர்த்தரை நம்பினவங்க பாழான ஸ்தலங்களை கட்டி தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். பாருங்க, தலைமுறையா இருக்கிற அஸ்திபாரங்கள் மேல நீ கட்டுவ. அப்போ இதற்கு முன்னால நம்மால செய்ய முடியாததை நம்ம பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய மகத்துவமான அஸ்திபாரங்கள் மேல, அஸ்திபாரம் நிலைத்திருக்கிற அந்த அஸ்திபாரம் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. அப்ப அதை கட்டப்பட வேண்டும் என்றால் நாம ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்ற விசுவாச வாழ்க்கைக்குள்ள நம்மை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையில வசனத்துல உங்களை இணைச்சு கொண்டீங்கன்னா அவர் அதை காப்பாற்ற வல்லமையானவர். கர்த்தரே அதை காப்பாற்றி, அப்ப ஆண்டவரை நம்பும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிற மகத்துவமானவர். சொன்ன கோழி தன் குஞ்சுகளை சேட்டையில மறைச்சு பாதுகாக்கிறது போல அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும், ஒரு வார்த்தை சொல்லும், பெற்றெடுத்த தாயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும். அப்போ ஒரு உலகத்தின் தாய்க்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார், ஒரு எண்டை வைக்கிறார். அதுவும் மாறும், அது மாறினாலும் நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை தானே, அம்மாவுடைய அன்பு மாறுமா? அம்மாவுடைய அன்பு பொய்யா போகுமா? இன்னைக்கு பொய்யா தானே போகுது. நிறைய பெற்றோருடைய இருதயம் பிள்ளைகளுக்கு விரோதமா பொய்யா தான் போகுது. நிறைய வீடியோல பாருங்க, பெற்றெடுத்த பிள்ளையே தான் தாயை கிணத்துல தூக்கி போடுறான். இந்த நேற்று ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு யார் மேல இருக்கிற கோபத்தை தான் பிள்ளை மேல கழுத்தை பிடிச்சு அப்படியே தரையில அடிச்சு கண்ணுக்கு எதிராக அந்த குழந்தைய சாகடிச்சான். எத்தனை வயசு குழந்தை? 2.5 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படியே தரையில அடிச்சோன்னு ஸ்பாட்ல அந்த குழந்தை இறந்து போச்சு. பெற்றெடுத்த தாய். அப்ப அந்த இருதயம் எவ்வளவு கடினமா மாறி இருக்கு பாருங்க. அப்ப அந்த உலகத்தின் தாய் பாசம் மாறினாலும் ஏன் அன்பு மாறாதுன்னு ஆண்டவர் வாக்கு. அல்லேலூயா. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், இந்த உலகத்துல ஆண்டவரை தவிர நம்ம எதை மேன்மைப்படுத்தினாலும் அதுக்கு ஒரு எண்டு கர்த்தர் கண்டிப்பா வச்சிருக்கோம். புரியுதுங்களா? நான் அதை நிறைய பார்த்துட்டேங்க ஐயா, நிறைய பார்த்திருக்கிறேன். நான் ஆண்டவரை தவிர நான் எதை மேல அதிகமான அன்பு வச்சாலும், எதை அதிகமா நான் நம்பினாலும், எதை அதிகமா நான் விசுவாசித்தாலும் அதுக்கு ஒரு எண்டு ஆண்டவர் வச்சிருக்கிறார், முடிவு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்புறியா? ஒரு நாள் இது ஸ்டாப் ஆகும், அப்படி என்னை தேடி வருவேன். போ
ஆண்டவர் இப்ப நம்மள போன்னு விட்டுருவாரு. அந்த முடிவுல தான் நமக்கு தெரியும், அடடா அப்பவே அவர் சொன்னாரு, அதை நான் கேட்காம போயிட்டேன், இதுக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு அவர் சொன்னாரு இல்ல. அப்ப ஆண்டவரை நம்பி நம்ம எதை தேடி போனாலும் கட்டாயமாய் வெறுமையா தான் நம்ம திரும்பி வரும். எனக்கு உண்மையா நிறைய பேர் சொல்லுவாங்க, உலகமும் தேவைதான், நான் வேணாம்னு சொல்லல. அவரை தவிர, அவருக்கு மிஞ்சி வேற எதையும் நீ நம்பிடாத. நம்பு, வேணான்னு சொல்ல, அன்பு காட்டு, நம்பு, பாசத்தை கொட்டி கொடு, வேணான்னு சொல்லல, நல்லதுதான். உன்னை நேசிப்பதை போல நீ பிறனையும் நேசி, வேதம் சொல்லுகிற வார்த்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, கடைபிடிங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவரை தவிர, அவரை மிஞ்சி இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப 2 பேருக்கும் நிறைய அன்பு ஒருத்தர் மேல வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஐயா ஒருத்தர், யாரோதான் ஒருத்தர் கேட்டாங்க, உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு என் மகனை பார்த்து கேட்டாங்க. என் மகன் திடீர்னு சொன்னேன், எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும் அப்படின்னு. என் மனைவி சிரிச்சாங்கன்னா, ஆனா அந்த இருதயத்துல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு, எவ்வளோ நான் கொடுக்குறேன், சாயந்தரமான நான் தான் போய் ஸ்கூல்ல கூட்டிட்டு வரேன், நான் தான் சமைச்சு கொடுக்குறேன், நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுறேன், ஜோரான்னு வந்தா நான் தான் மாத்திரை கொடுக்குறேன், அவன் பத்தி அவங்க அப்பாவை பிடிக்கிறேன். வெளியே சிரிச்சாலும் இருதயத்துக்குள்ள பாருங்க. அப்போ ஒரு 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 உணர்வு, ஒரு காயம் உண்டாகுது இல்லையா? அப்போ ஆண்டவருக்கும் அது இருக்கு. ஆண்டவரை தவிர நம்ம எதை நேசிச்சாலும் ஆண்டவருடைய இதயம் துக்கப்படுது. துக்கப்படுமா இல்லையா? பாரு, அவன் சொல்லிட்டான் எங்க அப்பாவை தான் பிடிக்கும் அப்படின்னுட்டான். ஆனா அவங்களுடைய இருதயம் நினைக்கும், எல்லாத்தையும் நான் செஞ்சாலும் அதை பத்தி எங்க போகுது. நமக்கே இவ்வளவு ஒரு மன கசப்பு, மன வேதனை இருக்குன்னா, நம்மை பார்த்து பார்த்து உண்டாக்கி வச்ச அவருக்கு இவ்வளவு வேதனை. அவரை வச்சுட்டு பக்கத்திலே வச்சுட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பக்கத்திலே வச்சுட்டு இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பக்கத்திலே வச்சுட்டு இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது இந்த பணம் என்கிட்ட இருக்கப்போ எவ்வளவு ஒரு ஆண்டவருக்கு விரோதமா நம்ம பண்ணிட்டோம். ஆனாலும் அவர் ஒவ்வொரு நேரமும் மன்னிச்சு, மகள எல்லாத்தையும் சொல்ற சரிதான், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு மகள, முடிவில்லாதவர் நான் இருக்கட்டும். ஆனா அதை நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. எல்லாமே நமக்கு அனுபவிக்க அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எது தகுதி அதை எடுத்துக்க. நமக்கு தகுதியானது எது இந்த உலகத்துல? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசம், ஆண்டவருடைய வல்லமை. இதை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் மகத்துவமானவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வேத வசனத்துக்குள்ள நம்ம வாழணும். அதுல சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா உடனே மறு உத்தரவு. மறு உத்தரவு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா கூப்பிடுறத காதுல வாங்காம இருக்கிற சுவாபம் நிறைய வந்துருச்சு. கேட்டாலும் கேட்காத மாதிரியே போகிற சுவாபம் பிள்ளைங்க நீங்க நிறைய கத்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது முக்கியம். ஒண்ணு என்னன்னா, ஒண்ணு மொபைல், 2வது டிவி. எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்றதோட நிப்பாட்டுவாங்க, அடுத்தது வரமாட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் பாருங்க அழகா சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், உடனே நான் அவனுக்கு மறு உத்தரவு. மறு உத்தரவு அப்படின்னா உடனே ஸ்பாட், அந்த நிமிஷமே மறு உத்தரவு. நம்ம யாராவது சொல்றோம்ல, கூப்பிடுறோம் ஒரு வார்த்தை, உடனே கேட்கறியா, என்னன்னு கேட்கறியா, கேட்க தெரியாதா? உடனே ஏதாவது என்னமான்னு கூப்பிட கேட்க தெரியுதா, சொல்ல தெரியுதா, கேட்கறமா இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் பாரு, மறு உத்தரவு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அளித்து அருள செய்வேன், ஆபத்தில் நானே. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை நம்புறோம்னா ஆபத்துல அவர் நம்ம. அல்லேலூயா. கண்ணீர்கள் நம்ம மேல எழும்பினாலும் நம்ம முழுகாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறோம். நம்ம அக்கறையில நடந்தாலும் வேகாமல் வெந்து போகாமல் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்பி நிற்கிற தேவ பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சொல்றாரு பாருங்க, அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து, ஆபத்தில் நானே. அவர் மட்டும்தான். ஹலோ, நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லா நேரத்திலும் எல்லா மனிதர்கள் நம்மோடு கூட இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை ஒரு நாள் வச்சிடாதீங்க.
அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, ஆபத்தில் அவனோடு கூட இருப்பேன்னு சொல்ல, ஆபத்தில் நானே அவனோடு இருந்தேன். அப்படின்னா என்னன்னா, நான் மட்டும்தான் அவன் கூட இருப்பேன். ஆபத்துல சந்தோஷம் வரும்போது, இன்பம் வரும்போது, எல்லா சுகங்கள் வரும்போதெல்லாம் நாம இவங்களா என் கூட இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் கடை பிரச்சனை வந்து போய் வீட்டு வாசல்ல நின்று பாருங்க, ஒரு நாள் திறப்போம், 3ஆவது நாள் கதவு அடைச்சிட்டு போயிடும். வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஒரு சண்டை ஒண்ணு நடந்துருந்தது ரோட்ல, ஆவடியில பார்த்தேன். ஒரு பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடக்குது. அது பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் போறாரு, அந்த சண்டை வலை கூட அவங்க மனைவி கையை பிடிச்சிருச்சு. உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை நிற்பேன் அமைதியாய். அவங்க எப்படா போட்டு பாருங்க, ஒரு ஆபத்துன்னு வந்தாலும் நம்மை நாம் காப்பாற்றிக்க எதையோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடுறோம். ஆனா நம்மை காப்பாற்ற ஒருவர் மாற்றம் தான் உண்டு. உறவுகளே நமக்கு விரோதமாய் பகையாய் நின்றாலும் ஆண்டவர் ஒருவர் நம்ம கூட இருந்தார்னா அதுதான் நமக்கு சுகமான ஒரு வாழ்க்கை. அவர் சொல்ற, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து மேன்மைப்படுத்துவேன். இது போல ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடவே முடியாதுங்க. எந்த தெய்வமும் சொல்ல முடியாது. பல தெய்வங்கள் இந்த உலகத்துல உண்டுன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒரே தெய்வம் தான். எனக்கு தெரிஞ்சது ஒரே தெய்வம் தான். ஐயா கேட்டாங்க, தெய்வம்னா எப்படி இருக்கணும்? தெய்வம்னா எப்படி இருக்கணும்? நம்மளை காப்பாற்றணும், நமக்கு தேவையெல்லாம் செய்யணும், நம்ம கூடவே இருக்கணும். வேற என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அவ்வளவுதான். நாம கண்டெடுத்த தெய்வம் நம்ம கூட மாத்திரம் அல்ல, நன்மை செய்கிறது மாத்திரம் அல்ல, எல்லா நேரத்திலும் மாத்திரம் அல்ல, இவனையும் கொடுத்து, எவ்வளவு பெரிய ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம், ஜீவனையும் கொடுத்து நம்மை வாழ வச்சாருன்னா அதுதான் உண்மையான அந்த தெய்வத்தை நம்பி வாழ்ந்து நம்ம இருப்போம்னா நம்ம நீடித்த நாட்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து நாளிலே எந்த நேரத்திலும் ஆபத்துன்னு ஒண்ணு வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, ஆபத்துல மாத்திரமல்ல இன்பத்திலும் அவரை கூப்பிடணும், துன்பத்திலும் அவரை கூப்பிடணும். இன்னைக்கு நிறைய ட்ரெண்ட் என்னன்னா, சந்தோஷத்தை வாங்குற வரைக்கும் ஏசப்பான்றாங்க, துன்பம் வரும்போது தூக்கி போட்டுறாங்க. துன்பம் வரும்போது ஏசப்பான்றாங்க, சந்தோஷம் வரும்போது மறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு 2 கேட்டகரியான மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். பாஸ்டர் நான் செத்துருவேன்னு சொல்லி ஆண்டவரத்துல நம்பி வந்தவங்க ஜீவனை பெற்றுட்ட பிறகு, பாஸ்டர் என் குடும்பத்தின் கட்டுப்பாடுனால என்னால் வர முடியல, நன்மை மட்டும் வேணும், அவர் வேணாம், நான் வாழ்ந்தா போதும், அவர் வேணும். இது சுயநலமான வாழ்க்கை. இது போல ஒரு துரோகம் எங்கேயுமே கிடையாது. நம்பிக்கை துரோகம் உலகத்துல மகா பெரியது, ரொம்ப கொடுமையானது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பாவம். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கோம். நன்மை வாங்கிட்டு அவருக்கு ஏற்றது நம்ம செய்யறதே கிடையாது. அவர் என்ன செஞ்சு சொல்ல போறாரு அதிகமா? ஐயா, ஆண்டவர்கிட்ட நன்மை வாங்குறோம், நீ எனக்கு இதை செய்யணும்னா சொல்ல போற, என்ன சொல்லுவார்? தலைகீழ நடன்னு சொல்லுவாரா? இல்ல மேல இருந்து ஏறி குதிச்சிருன்னு சொல்லுவாரா? இல்ல நெருப்பு புள்ள கொட்டி அதுல நடன்னு சொல்லுவாரா? என்ன மிஞ்சி போனா சொல்லுவாரு? என்ன நம்பு, விசுவாசி, நான் இருக்கிறேன் விசுவாசி, உன் இருதயத்துல கொஞ்சம் இடம் எனக்கு. இதை தவிர ஆண்டவர் வேற எதுவும் கேட்க மாட்டார். வேற எதுவும் நீங்க வேதத்துல கேட்டதா மாதிரி தெரியவே தெரியாது. இதை செய்யவே நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் மட்டும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுற குணங்கள் இன்னைக்கு அநேக மனிதர்கள் உண்டு. பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. படிமா மறுபடியும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய், ஆண்டவரை நம்பி ஓடுகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டுட்டு நான் போக மாட்டேன்.
ஆண்டவரை நான் மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவருடைய முகத்தை தேடாம, இதுதாங்க கிறிஸ்துவ உணர்வு, இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். எதை வேண்டுமானாலும் செய், இந்த நாள்ல நான் ஆண்டவருக்காக இருப்பேன். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நேரம், ஆண்டவர் கொடுத்த ஒரு திட்டம். நாம மாறலைன்னா மற்றவங்களை மாற்றவே முடியாது. நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், நாம மாறணும். முதல்ல பாஸ்டர் இந்த தெரு மாறல, காரணம் என்ன? அந்த தெருவில் இருக்கிற நீ மாறல. பாஸ்டர் அந்த வீடு மாறல, அந்த வீட்டுல இருக்கிற நீ மாறல. எப்படி நீ மாறுகிறாயோ அப்படிதான் அந்த வீடும் அந்த தெருவும் அந்த இடமும் மாறும். முதல்ல நம்ம மாறணும், மாற பிரயாசிக்கணும். அப்ப நம்ம மாறினால் ஒழிய நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். ஆபத்திலிருந்து நம்ம தப்பு வைக்கணும்னா கர்த்தருக்குள்ள நம்ம மாறணும், அவரை நம்பி போகணும், அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்ம இருப்போம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் மகத்துவமானவர். தொடர்ந்து ஜெபிங்க. ஆபத்தில் அவரே நம்மோடு கூட இருக்கிற ஒரு மகத்துவமானவர். அவரை தேடி வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.